ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு மாம்பழ கேசரி தான் பார்க்க போகிறோம். நல்ல இனிப்பாக உள்ள தித்திப்பாக உள்ள மாம்பழத்தை வச்சு சூப்பராக ஒரு கேசரி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல அடிக்கணமான பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதில் நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம ரவையும் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை சேர்த்துருக்கேன். இந்த ரவையும் முந்திரி பருப்பும் நல்ல நெய்யிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருக விடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாம்பழ சீசன் கிடைக்கும்போது எப்போதும் போல் கேசரி செய்யாமல் இந்த மாம்பழத்தை வச்சு கேசரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்ச மாம்பழ துண்டுகளை சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா தோல் சீவிட்டு நல்லா பழுத்த மாம்பழமாக இனிப்பாக உள்ள மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா நெய்யிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த நெய்யிலையே குழஞ்சி வெந்து வந்துடுச்சு. நல்ல ஒரு வாசனை வருது இப்போவே. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வேக வச்ச மாம்பழத்தோட இந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து வச்ச ரவையும் முந்திரியும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நமக்கு 5 நிமிஷத்தில் மாம்பழ கேசரி சூப்பராகவே ரெடி ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாம்பழ சீசனில் மட்டும்தான் நமக்கு இனிப்பாக உள்ள மாம்பழம் கிடைக்கும். அந்த சமயங்களில் நம்ம கேசரிக்கு பயன்படுத்திக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாகவே வந்துச்சு இந்த மாம்பழ கேசரி. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் நம்மளுக்கு வரும். இப்போ இதில் இந்த கேசரிக்கு தேவையான கலர் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் தான் சேர்த்துருக்கேன். கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிறோம். நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்ததுனால அந்த மாம்பழத்துக்கும் அதுக்கும் மேட்சிங்காக அமைஞ்சிருச்சு. நல்ல எல்லோ கலர் பார்க்கவே சூப்பராகவே இருக்குது. இதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் ஏலக்காய் தூள் சர்க்கரையோடு சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். இன்னும் 5 மினிட்ஸ் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. மாம்பழ கேசரி நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிரும். 1 கப் ரவைக்கு நான் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். மாம்பழமும் நல்ல இனிப்பாக இருக்கிறதுனால இந்த கேசரி நல்ல ஒரு தித்திப்போட சூப்பராகவே இருக்கும். நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகி வரும். இந்த சமயத்தில் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இறக்குற ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சூப்பரான மாம்பழ கேசரி 10 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அருமையான மாம்பழ கேசரி நீங்களும் செய்து பாருங்கள். அருமையான டேஸ்ட்டில் சூப்பராகவே வந்துச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.